தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். PSEL ரீஃபண்ட் கிளைம் ப்ராசஸ் ஆன்லைன் மூலமா தான் அப்ளை பண்ணணும், உங்களுக்கு தெரியும். அப்படி அப்ளை பண்றப்ப ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுது. அதுல ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா வெப்சைட் ப்ராப்ளம். வெப்சைட் சரியா ஓபன் ஆகல, ஓடிபி வரல, 2-3 ஸ்டெப்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ண முடியுது, 4வது ஸ்டெப் ஒர்க் ஆகல. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரே சொல்யூஷன் என்னன்னா நள்ளிரவுல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். 11 மணிக்கு மேல நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா சர்வர் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். ஓடிபி பிரச்சனை இருக்கவங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மார்னிங் டைம் ஒரு 4 o'clock 5 o'clock அப்ளை பண்ணி பாருங்க. சர்வர் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது. அடுத்தது நீங்க 3 ஸ்டெப்ஸ் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப சிம்பிளா இருக்கும். செகண்ட் ஸ்டெப்ல உங்களுடைய பேங்க் டீடைல், உங்களை பத்தின தகவல் எல்லாம் கொடுத்துருப்பீங்க. தேர்ட் ஸ்டெப்ல உங்களுடைய போட்டோ, பேன் கார்டு, இந்த டீடைல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவீங்க. அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் வெப்சைட் டவுன் ஆயிடும். ஃபோர்த் ஸ்டெப் போகாது. இந்த சமயத்துல இமீடியட்டா நீங்க என்ன பண்ணணும்னா வெப்சைட் லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்படி நீங்க லாகின் பண்றப்ப ஒவ்வொரு ஸ்டெப்பா போகாதீங்க, டைரக்டா ஃபோர்த் ஸ்டெப் போயிடுங்க. ஃபோர்த் ஸ்டெப்ல போயிட்டு உங்களுடைய PSEL சர்டிபிகேட்டும் பாண்டையும் ரிசிப்டும் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த டிப்ஸ் ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு, சரிங்களா? தேர்ட் ஸ்டெப்ல இருந்து சர்வர் பிரச்சனை வருது, அப்லோட் பண்ண முடியலன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ். ட்ரை பண்ணுங்க. இந்த டிப்ஸ் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. திரும்ப ஒரு டைம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபோர்த் ஸ்டெப் போறப்ப இந்த பிரச்சனை வருதுன்னா ஜஸ்ட் லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணி டைரக்டா மேல டேப் இருக்கு பாத்தீங்களா, ஸ்டெப் 4 கிளிக் பண்ணுங்க. அடுத்து உங்ககிட்ட நிறைய ரிசிப்ட் இருக்கு, உதாரணமா 80 ரிசிப்ட் இருக்கு. எப்படி ஃபாஸ்டா அப்லோட் பண்றது? இதுல ரிஸ்க் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. உங்களால முடியும் அப்படின்னா நிறைய ப்ரௌசர்ஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும். கூகுள் குரோம், மொசிலா, உபேரா, இந்த மாதிரி நிறைய ப்ரௌசர்ஸ் இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு மட்டும் கூகுள் குரோம் யூஸ் பண்ணுங்க. அப்லோட் பண்றதுக்கு மற்ற ப்ரௌசரும் யூஸ் பண்ணலாம், ஒர்க் ஆகும். உதாரணமா நீங்க 2 ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க. 2 ப்ரௌசர்லயும் நீங்க தனித்தனியா லாகின் பண்ணிக்கோங்க. ஒரே PSEL சர்டிபிகேட் மூலமா லாகின் பண்ண முடியும். உதாரணமா கூகுள் குரோம்ல ரிசிப்ட் 1 அப்லோட் பண்றீங்க, மொசிலால ரிசிப்ட் 2 அப்லோட் பண்ணுங்க, இதுல 3 அப்லோட் பண்ணுங்க, இதுல 4 அப்லோட் பண்ணுங்க. இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இல்லாம ஃபைல் நேம் கரெக்டா நோட் பண்ணிட்டு சைமல்டேனியஸா பேரலலா அப்லோட் பண்ணுங்க. ஃபாஸ்டா அப்லோட் ஆகுது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. ஆனா குயிக்கா வேலை முடிஞ்சது இல்ல. ஒரே ப்ரௌசர்ல நீங்க ஒவ்வொன்னா அப்லோட் பண்றதுக்கும் வேற வேற ப்ரௌசர்ல 1 by 1 அப்லோட் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. கொஞ்சம் எச்சரிக்கையா அப்லோட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க அப்லோட் பண்ணதையே அப்லோட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால ரிசிப்ட் நேம் கரெக்டா கொடுக்கணும். உதாரணமா ரிசிப்ட் 1 2 3 4 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்றப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. ரிஸ்க்கும் இருக்கு, கேர்ஃபுல்லா அப்டேட் பண்ணுங்க. இது என்னோட சஜஷன் மட்டும்தான். ட்ரை பண்ணுங்க. இது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்றதை தெரியப்படுத்துங்க. அடுத்து பணம் எப்போ வரும்? இன்னும் அப்ளை ப்ராசஸே முடியலங்க. இதுக்கே லாஸ்ட் டேட் ஏப்ரல் 30 சொல்லியிருக்காங்க. இந்த டேட் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. காரணம் நாமினி பத்தி தகவல் இன்னும் சொல்லவே இல்லை. நாமினிஸ் எல்லாம் எப்படி அப்டேட் பண்ணணும், மேபி எக்ஸ்டென்ஷன் ஆகலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து இந்த பணம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மினிமம் 3 months மேல ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2019 கிடைச்சிடும். அது மட்டும் நம்ம உறுதியா சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல்கள் நிச்சயம் உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கணும் நம்புறேன். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.